இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீகார் மாநில சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த சூழலில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடங்கும் என்றும் தகுதியுள்ள அனைத்து குடிமக்களின் சேர்க்கையை உறுதி செய்வதற்காக வீடு வீடாக சரிபார்ப்பு நடத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் இறுதி பட்டியல் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. வாக்காளர் பட்டியலில் தகுதியுள்ள எந்த ஒரு குடிமகனும் விடுபட்டிருக்க கூடாது, அதே நேரத்தில் தகுதியற்ற எந்த ஒரு நபரும் சேர்க்கப்படக்கூடாது, வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை சேர்ப்பது அல்லது நீக்குவது தொடர்பான செயல்பாட்டில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை அறிமுகப்படுத்துவது, இந்த நோக்கங்களுக்காகவே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடத்தப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த சிறப்பு நடவடிக்கையை எதிர்த்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. காங்கிரசின் கேசி வேணுகோபால், திரிணாமுல் காங்கிரசின் மகுவா மொய்த்ரா, ஆர்ஜேடியின் மனோஜ்குமார் ஷா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்ரியா சுலே போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் தனித்தனியே வழக்கு தொடர்ந்தனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுதான்ஷு துலியா, ஜோய்மாலியா பக்ஷி அமர்வு இந்த வழக்கை விசாரித்தனர். தலைமை தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தொடர இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதி அளித்தது. மேலும் வாக்காளர் அடையாளங்களுக்கான செல்லுபடியாகும் ஆவணங்களாக ஆதார், வாக்காளர் அட்டை மற்றும் ரேஷன் அட்டையை பயன்படுத்துவது குறித்தும் பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. ஜூலை 12ஆம் தேதி நிலவரப்படி பீகாரில் 80.11 விழுக்காடு வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை சமர்ப்பித்ததாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் ஜூலை 25ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே கணக்கெடுப்பு படிவங்களை சேகரிக்கும் பணியை முடிக்க தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. வீடு வீடாக சென்று நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் நேபாளம், வங்கதேசம், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நபர்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஆதார், இருப்பிடச் சான்றிதழ், ரேஷன் அட்டைகள் உள்ளிட்டவற்றை வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகு ஆவணமற்ற நபர்களின் பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே டெல்லி சட்டமன்ற தேர்தலின் போது வங்கதேசத்தில் இருந்து சட்ட விரோதமாக டெல்லியில் குடியேறியவர்களின் பெயர்களை இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியது. பீகார் மாநில வாக்காளர் பட்டியலில் நேபாளம், வங்கதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள் இருப்பது மேற்கு வங்கத்தில் அரசியல் விவாதங்களை தூண்டிவிட்டுள்ளன. 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வங்கதேச மற்றும் இந்திய வாக்காளர் பட்டியல் இரண்டும் தம்மிடம் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மமதா பானர்ஜி தெரிவித்ததை குறிப்பிட்டு வங்கதேச வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் அமித் மால்வியா கேட்டுக் கொண்டுள்ளார். இதே கருத்தை வலியுறுத்திய மேற்கு வங்க எதிர்க்கட்சி தலைவரான பாஜகவின் சுவேந்து அதிகாரி, மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் போலியான மற்றும் சட்ட விரோதமாக குடியேறியவர்களின் பெயர்கள் அதிகமாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக கூச் பெஹார் மற்றும் 24 பர்கானஸ் போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தொடர்ந்து அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், கேரளா, புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் இதுபோன்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.